திருவாசகத்தினுடைய ஒரு பாடல் 2 பேருடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. அந்த 2 பேர் யாருன்ட்டு கடைசியா சொல்றேன். திருவாசகத்தின் 24வது பதிகமாக இருக்கக்கூடிய அடைக்கலப்பத்தில் இருக்கக்கூடிய 10வது பாடல். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதி இன்மையினால் தழங்கு அரும் தேன் அன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மணிவாசகர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாள் பசியா இருந்தேன், உணவு கிடைத்த உடனே மெதுவா எடுத்துக்கொள்ளாம வேக வேகமா உள்ள போட்டேன், எனக்கு விக்கல் எடுக்குது, இப்ப தேன் மாதிரியான ஒரு தண்ணீர் தந்து அதை சரி செய்து உன் அடைக்கலம் தருவாய் அப்பனேன்னு சொல்றாரு. இந்த புற உலக வாழ்க்கை அப்படிதான், நம்ம விக்கி திணறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து ஒரு அடைக்கலத்தை நீ தர வேண்டும், உன் திருவடியை சேர்வதற்கான வழியை நீ தர வேண்டும் என்று மணிவாசகர் அழகா சொல்றார். அந்த 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இறக்கும் தருவாயில் அவருடைய மாணவராக இருந்த தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் பாட அவர் கேட்ட பாடல் இந்த பாடல். அது மட்டுமல்ல, கம்பராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் என்றும் மகாபாரதத்தை வியாசரின் விருந்து என்றும் எழுதிய நம்முடைய ராஜகோபாலாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ராஜாஜி அவர்களை திருவாசகம் படிக்க வைத்தது இந்த பாடல் என்றால் திருவாசகத்திற்கு ஒருவார், ஒரு வாசகத்திற்கும் மீதியை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.